40 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம். அம்மாவோட உடலில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். போன மாசத்துலேருந்தே 2 மாசமே ஆரம்பிச்சிருச்சு. நான் போன தடவ பேசும்போதே சொன்னேன் ராசி பலன்ல. இந்த தடவ கொஞ்சம் அது எட்டி பார்க்கும். கொஞ்சம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருக்கணும். பிரீத் பண்றதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் 40 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து விட்டு போகலாம். ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வரும். அதனால ஷாம்பு மாத்துறேன், சோப்பு மாத்துறேன் இல்லாம எத ஃபாலோ பண்றீங்களோ அதையே பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் பிராண்டடான இடத்துல போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா, இந்த தடவ வந்து குரு உட்கார்ந்திருக்கும்போது, கொஞ்சம் அப்படியே கஞ்சத்தனத்த கொண்டு வருவாரு. அதனால வந்து நம்ப சும்மா ஆஃபர்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம்ன்னு வாங்கி இப்பயே இந்த மாசமே போட்டிருப்பீங்க. வேண்டாம். அது ப்ராப்ளத்த குடுக்கும். அதனால இதுலலாம் மட்டும் கவனமா இருந்தா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு. நெறைய பேர் அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. புதுசா ஒரு பேங்க்குக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுன்ற எண்ணம் இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கவுண்ட் பேங்க் மூலமா காசு அப்படியே நிக்கும். பணம் வருவதற்கான உத்தரவாதம் கிடைக்கும். தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நல்லா இருக்குப்பா. நெகட்டிவா எதுவுமே இல்ல ரிஷபத்துக்கு. நீங்களா உங்க சுய ஜாதகம் நல்லா இல்லாட்டி மட்டும் தான் இந்த கோச்சாரம் வேலை பார்க்காதே தவிர, நீங்க ஏதாவது தப்பா போடுறீங்கன்னா, உங்க சுய ஜாதகம் நல்லா இல்லன்னு அர்த்தம். அவ்வளோ ஆஷாலாம் சொல்லவே மாட்டேன். ஆனா உண்மை அதுதான். நம்மளுக்கு தசாபுத்தி நல்லா இல்லாட்டி தான் கோச்சாரம் வந்து ஆனா அவ்ளோ சூப்பரா இருக்கு. 28 29 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்க போறக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. சரியா புடிச்சுக்கிட்டீங்க அப்டின்னா ரொம்ப நல்லது. இன்னொன்னு என்ன 3ஆம் இடம் தான் மறைவு ஸ்தானம்னு பேரு. அங்க வந்து குரு அமர்றதுன்றது ரொம்ப சூப்பர். ஏன்னா குரு நல்லது பண்ற பிளானட்டே இல்ல ரிஷபத்துக்கு. அவர் போய் 3ல மறையிறாரு. ரொம்ப நல்லது. அடுத்து 4ஆம் இடம் போய் கேந்திரம் ஏறப் போறாரு. அத விட சூப்பர். 11ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுறது வேற என்ன அமைப்பு? செப்டம்பருக்கு அப்புறம் திரும்ப அதிச்சாரமா வந்துட்டு திரும்ப ஏறுவாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவ ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ஓகே.